வணக்கம். இன்றைய வகுப்பில் பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். அதனால் நம்ம கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க நமக்கு டைம் ரொம்ப ஆகிடும். ஆல்ரெடி நமக்கு ஒரு 75 days தான் இருக்குது. அதனால் கொஷின்ஸ்லேருந்தேவும் பார்த்துருவோம். இது புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரைட்ஸ்னால் என்ன, ஏன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம். ரைட்ஸுன்றது ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்முடைய அரசியலமைப்பின்படி தான் அரசாங்கம் இயங்குது. அப்போது அரசாங்கம்ன்றது நம்ம அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு இருக்கும். இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மூலமாக நம்ம மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸை லிமிட் பண்ணுறதுக்காக, எதுக்காக லிமிட் பண்ணுறோம், மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மட்டும்தான். அதனால் கான்ஸ்டியூஷனில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கான்ஸ்டியூஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பகுதி 3 ஆர்டிக்கல் 12 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், இது கரெக்டு. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ரைட்லி டிஸ்கிரைப்ட் அஸ் த மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா. இதுவும் கரெக்டு. ஏன் மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம், யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷனில் பில் ஆஃப் ரைட்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த பில் ஆஃப் ரைட்ஸை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னா, ஜேம்ஸ் மேடிசன். இந்த உரிமைகள் மசோதான்றது இங்கிலாந்தின் மகா சாசனம் மற்றும் ஆங்கில உரிமைகள் மசோதா இதிலிருந்து எடுத்தது தான் இந்த பில் ஆஃப் ரைட்ஸ். இங்கிலாந்தின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, 1215 கிங் ஜான்றவர் குடிமக்களுக்கு உரிமை கொடுக்கறது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக கொடுத்தாரு. இதுதான் முதல்ல ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருந்திருக்கும். நம்ம நாட்டுக்கு மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா, கான்சியன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எதுலேருந்து எடுத்திருக்கோம், பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். இந்த பில் ஆஃப் ரைட்ஸை யார் தயாரிச்சதுன்னு பார்த்தோம், ஜேம்ஸ் மேடிசன். பில் ஆஃப் ரைட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஜேம்ஸ் மேடிசன் 1776 வெளியிட்ட வெர்ஜீனியா மனித உரிமைகள் பிரகடனத்தை பேஸ் பண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மக்களாட்சியின் கவசம் அப்படின்னு சொன்னவர் பதஞ்சலி சாஸ்திரி. டைரக்டிவ் பிரின்சிபலையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சேர்த்து அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொன்னவர் கிரானிவில் ஆஸ்டின். ஓகே, இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட தன்மை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஆப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. ஆப்சல்யூட் அப்படின்னா அப்படியே முழுமையாக நமக்கு கிடைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கிடையாது. நம்முடைய உரிமைகள் மீது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடுறது யார் அப்படின்னா பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட் விதிக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நியாயமான முறையில் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறது வேலை சுப்ரீம் கோர்ட். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முழுமையாக நமக்கு கொடுக்கல, சில கட்டுப்பாடுகளோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள். கரெக்டு. சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தானாகவே செயலுக்கு வந்துடும். சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நடைமுறைப்படுத்த லா மூலமாக நடைமுறைப்படுத்தலாம். அப்படி இந்த சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை லா மூலமாக நடைமுறைப்படுத்த நம்ம பார்லிமெண்ட்னால மட்டும்தான் லா மேக் பண்ண முடியும், ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது நம்ம மொத்த நாட்டுக்குமே பொதுவானது. அதனால் பார்லிமெண்ட் மட்டும்தான் சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நடைமுறைப்படுத்த லா மேக் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் ஒன் கரெக்டு. ஸோ ஆன்சர் பி. இந்த கொஷின் பாருங்கள். ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும். இது தவறு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம சிட்டிசன்ஷிப் மாதிரி எங்களுக்கு வேண்டாம் அப்படிலாம் சொல்லி நீங்கள் ஒதுக்க முடியாது. செகண்ட் ஒன், உச்ச நீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். இந்த பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, பிரசிடென்ட் கிட்ட இருக்கும். அதுவுமே தேசிய நெருக்கடி காலங்களில் தான் அவர் இந்த பவரை யூஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஒன்றும் தவறு.
தேர்ட் ஒன் என்ன, ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. இது கரெக்டு. நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான். நீதி புனராய்வுன்றது என்னது, ஜுடிஷியல் ரிவ்யூ. இதில் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் மேக் பண்ணுற லாஸ் அது நம்ம அரசியலமைப்புக்கு புறம்பட்டதாக இருக்கா, இல்லை மக்களுக்கு இடையூறு விளைவிக்குதா, இதெல்லாம் பார்த்து அந்த லா ஓகேவானா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை இல்லாமல் ஆக்கிடுவாங்க, ரிப்பல் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வாய்ட் ஆக்கிடுவாங்க இப்படின்னு கூட சொல்லலாம். இதைத்தான் நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை உரிமைகள் தான் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூக்கே அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. தேர்ட் அண்ட் ஃபோர்த் கரெக்டு. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அடிப்படை உரிமைகளின் காவலன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கார்டியன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு கேஸ் போகணும் அப்படின்னா அப்பீல் மூலமாக தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம். அதனால தான் நம்ம கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், who enjoys the right to impose reasonable restrictions on the fundamental rights? இப்போ தான் பார்த்தோம், பார்லிமெண்ட் தான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட முடியும். அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நியாயமான முறையில் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட வேலை அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகே. இன் ஆன் எமர்ஜென்சி த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றதை நம்ம எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம், வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி. இந்த கொஷினில் பாருங்கள், எமர்ஜென்சி டைமில் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷினை பாருங்கள், அடிப்படை உரிமைகளை நிறுத்த பிரசிடெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுதில் எது தான் உண்மை அப்படின்னா, ரெண்டுமே உண்மை. எப்படின்னா, நேஷ்னல் எமர்ஜென்சியை 3 க்ரைட்டீரியாவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஆர்ம்டு ரிபெல்லியன், எக்ஸ்டர்னல் அக்ரஷன், வார். இதில் ஆர்ம்டு ரிபெல்லியன் அப்படின்னு சொல்லப்படுற ஆயுதமேந்தி உள்நாட்டு கலவரம் நடந்துச்சுன்னா அப்போ ஆர்டிக்கல் 19 இருக்கிற 6 ஆர்டிக்கலும் சஸ்பெண்ட் ஆகாது. மீதி 2 கண்டிஷனில் நேஷனல் எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தேவும் ஆர்டிக்கல் 19 அதுவாகவே சஸ்பெண்ட் ஆயிரும். எப்போ நேஷனல் எமர்ஜென்சி முடியுதோ அதுக்கப்புறம் தான் ஆர்டிக்கல் 19 ஃபோர்ஸுக்கு வரும். மீதி இருக்கிற ஆர்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு தான் பிரசிடெண்ட் ஆர்டர் தேவை. இந்த பிரசிடெண்ட் ஆர்டரில் அவர் சில ஆர்டிகல்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். குறிப்பிட்ட காலத்துக்கு இந்தந்த ரைட்ஸ் எல்லாம் நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். சில குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் பிரசிடெண்ட் ஆர்டரில் எதை மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரோ அது மட்டும்தான் சஸ்பெண்ட் ஆகும். பிரசிடெண்ட்னால ஆர்டிக்கல் 20 மற்றும் 21 இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதை தவிர மீது எந்த ஆர்டிக்கலை சஸ்பெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் ஆகணும். நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணுற அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு எந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 359. இந்த ஆர்டிக்கல் மூலமாக பிரசிடெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுற பவரை கொடுக்கல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனால் கோர்ட்டுக்கு போகிற ரைட்டையும் சஸ்பெண்ட் பண்ணலாம் ஆர்டிக்கல் 359 படி. ஓகே, இப்போ கொஷினுக்கு வாங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும். எந்த ஆர்டிக்கலில் உள்ளது ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னா ஆர்டிக்கல் 19க்கு கீழே இருக்கிற 6 ஆர்டிகல்ஸ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். இது எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆர்டிக்கல் 359. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன பார்த்தோன்னு ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன, நாட் ஆப்சல்யூட். நமக்கு அடிப்படை உரிமைகளை முழுமையாக அனுபவிக்கிற பவர் கிடையாது. சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடுறது யார், பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் போடுற ரெஸ்ட்ரிக்ஷனை ரிவ்யூ பண்ணுறது யார், கோர்ட். செகண்ட், ஜஸ்டிசபிள். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகிறப்ப நம்ம கோர்ட்டை அணுகலாம். தேர்ட் ஒன், என்ஃபோர்ஸபிள். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. ஃபோர்த் ஒன், சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ
ஆர்டிக்கல் 19ல் உள்ள 6 ஆர்டிகல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். ஆர்டிக்கல் 20 அண்ட் 21 சஸ்பெண்ட் பண்ண முடியாது. 5th ஒன், சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சிட்டிசனுக்கு மட்டும் உண்டு, சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபாரினர்ஸ்க்கும் உண்டு. அது என்னென்ன ரைட்ஸ்லாம் முதல்ல இருக்குன்றத பார்த்துட்டு எது எது ஃபாரினர்ஸ்க்கு எது எது சிட்டிசனுக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நாட் பெர்மனண்ட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வரலாம், அதாவது திருத்தம் பண்ணலாம். அப்படி திருத்தம் பண்ணும்போது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வழியாக மட்டும்தான் நம்மளால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்தம் செய்ய முடியும். கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்ற ஒரு ஃபெமிலியர் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு கான்செப்ட் இந்த கேஸ்லேருந்து தான் வந்திருக்கும். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் அரசியலமைப்பில் சட்ட திருத்தத்தில் திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னாலும் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் நீங்கள் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குறப்ப மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு 6 ரைட்ஸ் தான் இருக்குது. எந்த ரைட்ஸ் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இல்லை அப்படின்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இந்த ரைட்டை 44வது சட்ட திருத்தம் 1978 மூலமாக திருத்தம் பண்ணி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கொடுத்துருந்த அந்தஸ்துலேருந்து ஒரு லீகல் ரைட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த லீகல் ரைட்டை எந்த பார்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா, 12வது பார்ட்டு ஆர்டிக்கல் 307 வச்சுருக்காங்க. மீதி 6 ஆர்டிக்கல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரைட் என்ன, சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. இது எந்த விதியிலேருந்து எந்த விதி வரைக்கும் சொல்லப்படுதுன்னா, ஆர்டிக்கல் 14லேருந்து 18. செகண்ட் ரைட் என்ன, ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை, ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரைக்கும் சொல்லப்படுது. மூன்றாவது உரிமை என்னன்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளேட்டேஷன், 23, 24லையும் சொல்லப்படுது. நாலாவது ரைட் என்ன, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், 25லேருந்து 28வது விதி வரைக்கும் சொல்லப்படுது. 5th ரைட் என்ன, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், விதி 29 மற்றும் 30ல் சொல்லப்படுது. 6th ரைட் என்ன, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், ஆர்டிக்கல் 32ல் இருக்குது. ரைட் டு ப்ராப்பர்ட்டின்ற ஃபண்டமெண்டல் ரைட்டை திருத்தம் பண்ணி இப்போது சட்ட உரிமையாக வச்சுருக்கோம். இந்த கொஷினில் பாருங்கள், ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக தான் கொஷின் கேட்டிருக்காங்க. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டுள்ளது. ஆர்டிக்கல் 300Aல பார்ட் 12. ஓகே, இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமத்துவ உரிமை கரெக்டு. அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, அதுவும் கரெக்டு. சுரண்டலுக்கு உண்டான உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்றது தவறு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சுதந்திர உரிமை கரெக்டு. மீதி 2 உரிமை என்னது, சமய உரிமை மற்றும் சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமை. இந்த சமத்துவ உரிமைன்னு சொல்லப்படுற ரைட் டு ஈக்குவாலிட்டி எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் சொல்லப்படுது அப்படின்னா, ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்குமேவும் சமத்துவ உரிமையை பற்றி சொல்லப்படுது. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த விதியிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம், 12லேருந்து ஆரம்பிக்குன்னு. ஆனால் நமக்கு ரைட்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்குது, 14லேருந்துன்ட்டு. அப்போ இந்த 12, 13 எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஆர்டிக்கல் 12 ஸ்டேட்டோட டெஃபனிஷனை பற்றி சொல்லுது. ஸ்டேட் அப்படின்னா யார் யாரெல்லாம் குறிக்குது, எதெல்லாம் ஸ்டேட்டுன்றதுக்குள்ளே அடங்கும் அப்படின்றது தான் ஆர்டிக்கல் 12. இந்திய அரசாங்கம் மற்றும் பார்லிமெண்ட், மாநில அரசு மற்றும் அதன் சட்டமன்றம், அனைத்து வட்டார அதிகாரிகள், இந்திய அரசின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள அதன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்கள். இதில் உள்ள எல்லாமே கரெக்டு. சென்டரும் சரி, ஸ்டேட்டும் சரி, பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ், அதுக்கப்புறம் சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு, இது எல்லாமே ஸ்டேட்டுன்ற வார்த்தைக்குள்ளே தான் வரும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 12 சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, தனியார் நிறுவனங்கள் அரசு நிதியை பெற்று இயங்கும்னா அதுவும் ஸ்டேட்டுன்றதுக்குள்ளே தான் அடங்கும் அப்படின்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட். எதெல்லாம் ஸ்டேட்டுன்றதுக்குள்ளே அடங்கும்னு பார்த்தோம்,
இந்தியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பார்லிமெண்ட், ஸ்டேட் லெகிஸ்லேச்சர், பஞ்சாயத்ஸ், முனிசிபாலிட்டிஸ், ஸ்டாட்டுட்டரி பாடிஸ் அண்ட் நான் ஸ்டாட்டுட்டரி பாடிஸ், இது எல்லாமே ஆர்டிகல் 12 தான் வரும். இந்த ஸ்டேட்டுக்கு கீழே வர்ற அத்தாரிட்டிஸ் எல்லாம் மனிதர்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்காமல் பார்த்துக்கணும். ஒருவேளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கோர்ட்டை அணுகலாம். ஆர்டிக்கல் 13ன்றது என்ன அப்படின்னா, அடிப்படை உரிமைகளை சில சட்டங்கள் மீறும்போது அதை இல்லாமல் பண்ணலாம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, டிக்ளேரிங் லாஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அன்கான்ஸ்டியூஷனல் தட் ஆர் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பவரை ஆர்டிக்கல் 32 வழியாக உச்ச நீதிமன்றத்துக்கும் ஆர்டிக்கல் 226 வழியாக உயர் நீதிமன்றத்துக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. ஆர்டிக்கல் 13ல் சட்டம்ன்றது எதெல்லாம் குறிக்குது அப்படின்னா, நம்ம பார்லிமெண்ட் உருவாக்குற சட்டம், மாநில சட்டமன்றங்களில் உருவாக்குற சட்டம், அவசர சட்டம் அதாவது ஆர்டினன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் லெகிஸ்லேஷன் அதாவது ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்கள்ல அது, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த லாக்குள்ளே தான் அடங்கும். இந்த ஆர்டிக்கல் 13ல் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ன்றது லாக்குள்ளே வராது. அதனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்திருக்கும். எப்போ வரைக்கும்னா கேசவானந்த பாரதி கேஸ் முன்னாடி வரைக்கும். ஆனால் இந்த கேசவானந்த பாரதி கேஸில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் லாக்குள்ளே தான் வரும். அதனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது இந்த கேஸில் தான். இப்போ ரைட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரைட் என்ன, ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த ரைட் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, 14லேருந்து 18 வரைக்கும். ஆர்டிக்கல் 14ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு. இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றத பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்தும், சட்டத்தில் அனைவருக்கும் சம பாதுகாப்புன்றத அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்தும் எடுத்திருக்கோம். இந்த ரைட் நம்முடைய இந்தியாவோட ஆட்சி பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ரைட் இருக்குது. அப்போது இது சிட்டிசனுக்கும் உண்டு, ஃபாரினர்ஸ்க்கும் உண்டு. இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்குன்னா, ரூல் ஆஃப் லா அதாவது சட்டத்தின் ஆட்சி. ஏவி டைசி வரையறுத்த ரூல் ஆஃப் லா 3 விஷயங்களை கொண்டது. ஃபர்ஸ்ட், சுப்ரீமசி ஆஃப் லா. ஒரு நாட்டில் நிர்வாகிகளோட ஆதிக்கத்தை விட சட்டத்தின் ஆட்சி தான் மேலோங்கி இருக்கணும் அப்படின்றதான் இந்த கான்செப்ட். நிர்வாகிக்கு பிடிக்கலன்றதுக்காக ஒருத்தவங்களை தண்டிக்க கூடாது, சட்டத்தை மீறினவங்களை மட்டும்தான் தண்டிக்கணும். எது நடந்தாலுமே சட்டத்தின் பார்வை தான் மேலோங்கி இருக்கணும்ன்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் ஒன் என்ன, ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. இதுதான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுலேருந்து தான் நம்ம ஆர்டிக்கல் 14 எடுத்திருக்கோம். நம்ம நாட்டில் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸராக இல்லைன்னாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே லா தான், அதை ஃபாலோ பண்ணணும். தேர்ட் ஒன், சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. ஓகே, நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது அப்சல்யூட் கிடையாது, சில எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னு. ஆர்டிகல் 14க்கு இருக்கிற எக்ஸெப்ஷன்லாம் என்ன அப்படின்னா, நம்ம தான் எல்லாத்தையும் சமமாக நடத்தணும் அப்படின்னு பார்த்தோம். சில கண்டிஷன்ஸ்ல சிலருக்கு ப்ரிவிலேஜஸ் வழங்குறாங்க, அது எக்ஸெப்ஷன்ஸ். எக்ஸெப்ஷன்லாம் என்ன அப்படின்னா, பிரசிடென்ட்டும் கவர்னரும் அவங்களுடைய டியூட்டியை செய்யறதுக்கு எந்த கோர்ட்லயும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க இந்த பிரசிடென்ட் மற்றும் கவர்னர் ஆபீஸ்ல இருக்கிறப்ப அவங்க மேல கிரிமினல் ப்ரொசீடிங் நடத்த முடியாது, சிவில் ப்ரொசீடிங்கும் நடத்த முடியாது. சில கண்டிஷன்ல நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே நோட்டிபிகேஷன் அனுப்பணும். அவங்க பிரசிடென்டாகவோ இல்ல கவர்னரா இருக்கிற வரைக்கும் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபாரின் அம்பாசிடர் மற்றும் டிப்ளமேட்ஸ்க்கு சில கிரிமினல் மற்றும் சிவில் ப்ரொசீடிங்ல இருந்து சில சலுகைகள் கொடுக்கப்படுது. ஆர்டிகல் 14 அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக எந்த சட்டம் உருவாகினாலும் அதை என்ன பண்ணுவோம், நல்லிஃபைட் பண்ணுவோம்னு பார்த்தோமா. ஆர்டிகல் 31C எக்ஸெப்ஷன் தான்.
ஆர்டிகல் 31C என்ன சொல்லியிருக்காங்க, டிபிஎஸ்பியில் உள்ள அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ல 39 கிளாஸ் பி மற்றும் 39 கிளாஸ் சில இருக்கிற ப்ரொவிஷன்ஸை ஸ்டேட் லா கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த லா ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணா நம்ம கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியாது. இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேர் 31C comes in ஆர்டிகல் 14 goes out. இந்த கொஸ்டினை பாருங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எதோட உறுப்புன்னு கேட்டிருக்காங்க, ரூல் ஆஃப் லா. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15ன்றது என்ன, நம்முடைய அரசு யாரையும் மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறந்த இடம் இதை வச்சு யாரையும் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 15. ஒன்லி ஃபார் சிட்டிசன், ஸோ ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. இதில் 6 சப்கிளாஸஸ் இருக்கு. ஆர்டிகல் 15 கிளாஸ் 1 என்ன அப்படின்னா, கடைகள், பொதுக்கூடங்கள், கிணறு, குளிக்கும் இடங்கள், சாலைகள் அது அரசின் நிதியினால் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ கட்டப்பட்ட இடங்களில் பாகுபடுத்தக்கூடாது. 15 கிளாஸ் 2 என்ன, எந்த குடிமகனும் அவன் சார்ந்துள்ள மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் காரணமாக பொது இடங்கள் மற்றும் உணவு விடுதிகளில் பாகுபடுத்தக்கூடாது. ஆர்டிகல் 15ம் ஆப்சல்யூட் கிடையாது. அப்போ சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஆர்டிகல் 15 கிளாஸ் 3 வழியாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கறது. ஆர்டிகல் 16 கிளாஸ் 4ன்றது ரிசர்வேஷன் ரிலேட்டடா. ஸோ நம்ம இந்தியன் ரிசர்வேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, தமிழ்நாடோட ரிசர்வேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்றதையும் சேர்த்து பார்த்துருவோம். இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம்ன்றது யூனிட் 5லே கவர் ஆகுது. ஸோ அதை இதோடையே பார்த்துருவோம். நம்ம நாட்டில் இனிஷியலாக யாருக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா எஸ்சி எஸ்டிக்கு. பட் தமிழ்நாட்டில் 1951 குமாரசாமி ராஜா சிஎம்மா இருக்கிறப்ப இடஒதுக்கீடு ஆணை ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 25% இடஒதுக்கீடும் தாழ்த்தப்பட்டோருக்கு 15% இடஒதுக்கீடும் கொடுத்திருப்பாங்க. இந்த இடஒதுக்கீட்டுனால செண்பகம் துரைராஜன்றவருக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்காதனால 1951 அவர் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவாரு. அது ஹைகோர்ட்டுக்கு வருது. ஹைகோர்ட்டும் இது அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துறாங்க. இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் உறுதி செஞ்சிடறாங்க, அது கரெக்ட் தான்ப்பா அப்படின்ட்டு. இந்த தீர்ப்பை கேட்டதும் சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்தே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர்றதுக்கு போராடின தலைவர்கள் மத்தியில இது அதிர்ச்சியை கொடுக்குது. அந்த தலைவர்களின் முயற்சினால வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர்றதுக்கு அரசியலமைப்புல முதல் சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஆர்டிகல் 15 கிளாஸ் 4ஐயும் ஆர்டிகல் 16 கிளாஸ் 4ஐயும் இன்செர்ட் பண்றாங்க. இந்த 2 ஆர்டிகலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாழ்த்தப்படுத்தப்பட்ட மற்றும் எஸ்சி எஸ்டிக்கு சிறப்பு சலுகைகளை கொடுக்கறத பத்தி சொல்லியிருக்கு. இந்த திருத்தம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு ஒரு கமிஷனை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இந்த கமிஷனை அப்பாயின்மெண்ட் பண்ற பவர் யார்கிட்ட இருக்குன்னா பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. பிரசிடென்ட்டுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிற சரத்து என்ன அப்படின்னா ஆர்டிகல் 340. இதன் மூலமா அவர் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆணையத்தை ஏற்படுத்துவார். அப்படி ஃபர்ஸ்ட் பிற்படுத்தப்பட்டோர் கமிஷன் என்ன அப்படின்னா காகா கலேல்கர். இது எப்போ அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னா 1953 அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1955 ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இந்த கமிஷனோட ரிப்போர்ட்டை வந்து பெருசாக எடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கமிஷனாக மண்டேல் கமிஷன் ரிப்போர்ட் வரும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் இந்த கமிஷன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கமிஷனோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டியை தவிர்த்து 3000 கம்யூனிட்டிஸ் கிட்ட பிற்படுத்தப்பட்டோர் இருக்காங்க, அவங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணும். ஓபிசிக்கு 27% கோட்டா கொடுக்கணும்னு இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை செஞ்சது. ஸோ டோட்டலாக 50%க்குள்ளே ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை 1980 சப்மிட் பண்ணுறாங்க. இந்த ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்கறத 1990 விபி சிங் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1991 நரசிம்ம ராவ் கவர்மெண்ட் 10% ஹையர் கேஸ்டில் இருக்கிற புவரர் செக்ஷனுக்கு
ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் அமல்படுத்தினதுக்கு எதிராக ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது. அதுதான் இந்திரா சானி கேஸ் 1993 வரும். இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஓபிசிக்கு 27% கரெக்டு, அதுவும் 50% லிமிட்டை வந்து தாண்டக்கூடாது. ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் வைக்காதீங்க. அதாவது நீங்கள் ஜாப் இனிஷியலாக உள்ள நுழையிறப்ப மட்டும் ரிசர்வேஷன் வச்சுக்கோங்க, ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் வைக்காதீங்க. கேரி ஃபார்வர்ட் ரூலில் எடுத்துகிட்டு போங்க, ஆனால் அந்த கேரி ஃபார்வர்ட் ரூல் வந்து 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேரி ஃபார்வர்ட் ரூல்ன்றது இப்போ அன்ஃபில்டு வேக்கன்சி இருந்துச்சுன்னா அதை நெக்ஸ்ட் இயருக்கு அந்த வேக்கன்சியை அதோட ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி அதில் ரிசர்வேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்றது தான் கேரி ஃபார்வர்ட் ரூல்ன்றது. இந்த வருஷம் வேக்கன்சி ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அந்த வேக்கன்சியை நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆனால் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது 50% ரிசர்வேஷனை தாண்டி இருக்கக்கூடாது. இதில் தான் க்ரீமி லேயர் கான்செப்ட் அப்படின்னு கொண்டு வருவாங்க. யாருக்கு அப்படின்னா ஓபிசிஸ்க்கு, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு. இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பில் நல்ல லெவலில் இருக்கிறவங்க, பொருளாதார நிலையில் முன்னேற்றமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு க்ரீமி லேயர் கான்செப்டை இந்த கேஸில் தான் கொண்டு வருவாங்க. இந்த க்ரீமி லேயர் கான்செப்டுக்கு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க சென்டர். ஸ்டேட் வந்து உங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸ்டேட்டு கையில் விட்டுருவாங்க. இந்த க்ரீமி லேயரில் ஆனுவல் இன்கம் வந்து இதை எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து குரூப் 1 ஆஃபீஸராகவோ, குரூப் ஏ ஆஃபீஸராகவோ, குரூப் பி ஆஃபீஸராகவோ இருக்கக்கூடாதுன்னு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததும் 1995 கவர்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க கான்ஸ்டியூஷனில். 77வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்படி கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 16(4) கிளாஸ் ஏயை இன்செர்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் எஸ்சி எஸ்டிக்கு கொடுங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, அமெண்ட்மெண்ட்டில் ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் ஃபார் எஸ்சி எஸ்டிஸ்க்கு கொடுங்க அப்படின்றது தான் ஆர்டிகல் 16 கிளாஸ் 4A. அதுவும் இல்லாமல் 81வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதில் 16 கிளாஸ் 4Bயை இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த அன்ஃபில்டு வேக்கன்சியை தனியாக செப்பரேட் கிளாஸாக ஃபில் பண்ணுங்க. அப்போது இந்த இயர்க்கான 50% ரிசர்வேஷனோட இது இன்க்ளூட் ஆகாதுல, அதுக்காக 2001 85வது அமெண்ட்மெண்ட் மூலமாக கான்சிக்வன்சியல் சீனியாரிட்டி மூலமாக எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கொடுக்கவும் 2006 நாகராஜ் கேஸ் வரும். இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கொடுங்க, ஆனால் எஸ்சி எஸ்டியில் க்ரீமி லேயரில் இருக்கவங்களுக்கு கொடுக்காதீங்க. இது முன்னாடி வரைக்கும் யாருக்கு க்ரீமி லேயர் கான்செப்ட் இருந்துச்சு, ஓபிசிக்கு. எஸ்சி எஸ்டிக்கும் க்ரீமி லேயர் வச்சு அவங்களுக்கு ப்ரொமோஷனில் சீனியாரிட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னது இந்த கேஸில் தான். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறைவாக இருக்குது அப்படின்னு டேட்டாவை காமிங்க. அந்த மாதிரி அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறைவாக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொன்னது இந்த நாகராஜ் கேஸ். இந்த கேஸில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களான்னு பார்த்தோன்னா கிடையாது. அதுக்கப்புறம் ஜர்னைல் சிங் கேஸ் வரும் 2018. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாகராஜ் கேஸில் ஒரு டேட்டாவை ஷோ பண்ணுங்க, அதுபடி அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த கேஸில் குவான்டிஃபையபிள் டேட்டா வந்து நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எஸ்சி எஸ்டியில் வெல் ஆஃபாக இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. 102, 103, 104 இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 103ன்றது ரிசர்வேஷன் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் யாருக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க, சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸ். 103rd அமெண்ட்மெண்ட் மூலமாக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம 1991 நரசிம்ம ராவ் கவர்மெண்ட்டில் எக்கனாமிக்கலி பேக்வர்டாக இருக்கிறவங்களுக்கு 10% வந்து ஹையர் கேஸ்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் இதை இந்திரா சானி கேஸில் ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ஆர்டிகல் 15 கிளாஸ் 6 மற்றும் ஆர்டிகல் 16 கிளாஸ் 6 இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததும்
2022 ஜன்ஹித் அபியான் அப்படின்ற ஒரு கேஸ் வருது. ஆனால் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, 103வது சட்ட திருத்தம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரண்ட்டாக நம்ம நாட்டில் யார் யாருக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குன்னா, எஸ்டிக்கு 7.5%, எஸ்சிக்கு 15%, ஓபிசிக்கு 27%, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10%, டோட்டலாக 59.50 ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற 40.5% வந்து ஜென்ரல் கேட்டகரி. விடுதலைக்கு அப்புறம் தமிழ்நாடு ரிசர்வேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். விடுதலைக்கு முன்னாடி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு நிறைய பேர் போராடி இருப்பாங்க. அதாவது நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, பெரியார் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அந்த கட்சிகளை பார்க்கும்போது பார்த்துருவோம். 1951 இடஒதுக்கீடு ஆணை பிறப்பிக்கிறாங்க. அந்த பிறப்பித்ததுக்கப்புறம் செண்பகம் துரைராஜன்றவருக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கல. அவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கேருந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க, இது செல்லாது அப்படின்னு. அதனால் ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951 வருது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிசர்வேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, தாழ்த்தப்பட்டோருக்கு 16%, மொத்தம் 41% ரிசர்வேஷன் கொண்டு வர்றாங்க. 1971 மு கருணாநிதி அவர்கள் தலைமையில் சட்டநாதன் ஆணையம் கொண்டு வர்றாங்க. இந்த சட்டநாதன் ஆணையம் படி தமிழ்நாடோட ரிசர்வேஷன் எப்படி மாறுதுன்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18%, மொத்தம் 49% கொண்டுட்டு வந்துடுறாங்க. இதே இது 1979 இடஒதுக்கீடு வரம்பு 31 இருந்த பிற்படுத்தப்பட்டோருக்குள்ளதை 50% உயர்த்திருப்பாங்க. தாழ்த்தப்பட்டோருக்கு ஆல்ரெடி இருந்தது தான் 18%, மொத்தம் 68% உயர்த்திட்டாங்க 1979. 1982 மறுபடியும் அம்பாசங்கர் ஆணையத்தை நியமிப்பாங்க. 1989 டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் பீரியடில் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அப்படின்ற ஒரு பிரிவு உருவாக்கப்படுது. 1990 மண்டல் கமிஷன் பரிந்துரைத்த அறிக்கையை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்திரா சாணி கேஸ் வரும். அதில் 50% லிமிட்டை எக்ஸீட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி எவ்வளோ தூரம் போயிட்டோம், 68% போயிட்டோம். இது ரைட் டு ஈக்குவாலிட்டியை வயலேட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்மளுடைய ரிசர்வேஷன் சிஸ்டத்தை 9th ஷெட்யூலில் ஆட் பண்ணிடுவோம். 9th ஷெட்யூல்ன்றது என்னது, ஜுடிஷியல் ரிவ்யூவிலிருந்து பாதுகாக்கப்படுவது. அதை நம்ம 76வது அரசியல் சட்ட திருத்தம் மூலமாக அந்த டைம் சிஎம்மாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மூலமாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு இந்த அரசியல் சட்ட திருத்தம் இந்த அட்டவணையில் இணைக்கப்பட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 2016 உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்துருப்போம். ஆல்ரெடி 16 மாநிலங்கள் வந்து பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். நம்ம 17வது மாநிலமாக இருப்போம். தமிழ்நாட்டில் தற்போதைய இடஒதுக்கீடு எப்படி இருக்குன்னா, வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் பொது பிரிவினருக்கு 31%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம்களுக்கு 3.5%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20%, பட்டியலின வகுப்பினருக்கு 15%, பட்டியலின வகுப்பினரில் அருந்ததியினருக்கு 3%, பட்டியலின பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் பெண்களுக்கு 30%, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கு 20%, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ், விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கும் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் தர்றாங்க. அது போக 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுத்துருப்பாங்க, 1% டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு. இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படின்னு அகமதாபாத் ஹைகோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. என்ன கேஸில் அப்படின்னா, தமன்னா பென் அசோக் பாய் தேசாய் கேஸில். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஜெனரல் கேட்டகரியில ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ல பெண்களுக்கு 30% இருக்குது அப்படின்னா இப்போ மொத்தம் பொது பிரிவினருக்கு 30 சீட் இருக்கு. அதுல 9 சீட் பெண்கள் இருந்தாலே போதும். 9 சீட்டோ இல்ல அதுக்கு மேல பெண்களோட ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சுன்னா அங்க தனியா ரிசர்வேஷன் கொடுக்க தேவை கிடையாது. அந்த 9 நபர்கள் பெண்களா இல்லைன்ற பட்சத்துல மட்டும் ரிசர்வேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பொது பிரிவினர்கள்ல தனியா 30% இடஒதுக்கீடு பண்ணி கொடுக்கறாங்க. இப்போ 30 சீட்டு பொது பிரிவினருக்குன்னா அதுல 9 சீட்டு பெண்களாகவும் அந்த மீதி இருக்கிற 21 சீட்ல பெண்களும் இருக்கலாம். அப்ப டோட்டலா பெண்களோட ரிசர்வேஷன் கூடிருது. பட் அகமதாபாத் ஹைகோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, 30 சீட்ல 9 சீட் பெண்களா இருந்தா போதும், நீங்க அடுத்த ரிசர்வேஷன் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. எந்த வகையிலையும் தீண்டாமைய நீங்க நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்றதுதான் இந்த ஆர்டிகல் 17ஓட நோக்கமே. இந்த ஆர்டிகல் நமக்கு அப்சல்யூட் தான், ஸோ முழுமையா நமக்கு கிடைக்கப்படுது. இதுல நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த அன்டச்சபிலிட்டின்றத எதுலையுமேவும் டிஃபைன் பண்ணி நம்ம கொடுக்கல. நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயும் சரி நம்ம சட்டங்கள்லயும் சரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு பார்த்தோமா, அதன்படி பார்லிமெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அன்டச்சபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு 1955ல கிரியேட் பண்ணிருப்பாங்க. இது தீண்டாமை சட்டம் அப்படின்னு 1955ல உருவாக்கியிருப்பாங்க. ஆனா இதோட பேரை மாத்தி ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு 1976ல மாடிஃபை பண்ணிருப்பாங்க. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பேர் மாத்திருப்பாங்க. இந்த ஆக்ட்ல என்னென்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனை கடையிலயோ இல்ல கோவில்கள்லயோ என்ட்ராகாம தடுக்கிறதே ஒரு குற்றம் தான். நீங்க தீண்டாமைய நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ பரப்புறதும் ஒரு குற்றம். ஷெட்யூல்டு காஸ்ட் பர்சனை இன்சல்ட் பண்றது, அதுக்கப்புறம் அவங்கள கடைக்குள்ளேயோ ஹோட்டலுக்குள்ளேயோ இல்ல ஹாஸ்பிட்டல்லையோ ஸ்கூல்லையோ அவங்கள என்ட்ராகாம பண்றது, இப்படி எல்லாம் பண்ணா அஃபென்ஸ் அப்படின்னு இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அன்டச்சபிலிட்டி கேஸ்ல யாராவது கன்விக்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்ல மெம்பராகவோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல மெம்பராகவோ இருக்க முடியாது, அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. ஆர்டிகல் 18ன்றது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இந்த ஆர்டிகல்ல பரம்பரையா வர்ற பட்டங்களை வச்சிருக்க கூடாது. ஏன்னா இந்த பட்டங்கள்லாம் கலோனியல் பீரியட்ல கொடுத்திருப்பாங்க, அந்த ராவ் பகதூர் அந்த மாதிரி. இந்த மாதிரி பட்டங்களை வச்சிருக்க கூடாதுன்னு, இது எல்லாருடைய ஈக்குவல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த பட்டங்களை நீக்கணும்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க. இது சிட்டிசனுக்கு மட்டும் பொருந்தாது, ஃபாரினர்ஸும் யாரும் வச்சிருக்க கூடாது. ஃபாரினர்ஸ் நம்ம ஸ்டேட்டுக்கு கீழே ஏதோ அத்தாரிட்டியில இருக்காங்க, பட் அவங்களுக்கு ஃபாரின் ஸ்டேட்ல இருந்து டைட்டில் கொடுக்கறாங்க அப்படின்னா நம்ம பிரசிடென்ட்டோட கன்சென்ட் இல்லாம அவங்க அந்த டைட்டில வாங்க முடியாது. இதே இது இப்ப நம்ம நாட்டுல கொடுக்கற விருதுகள்லாம் இந்த டைட்டில்ன்றதுக்கு கீழே தான் வருமா அப்படின்னு 1996ல பாலாஜி ராகவன் கேஸ்ல கேள்வி வருது. அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விருதுகள்லாம் டைட்டில்ன்றதுக்கு கீழே வராது, ஸோ நம்ம இந்த மாதிரி விருதுகளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ரைட் டு ஈக்குவாலிட்டி முடிஞ்சிருச்சு. ரைட் டு ஃப்ரீடம்ல இருந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம்.